நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்திய வேத பகுதி பரிசுத்த சகரியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 நாம் வாசி கேட்டோம். சகரியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 நாம் வாசி கேட்டோம். தீர்க்கதரிசி என்பது யார்? ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்பவன் யார்? நீங்க பதில் சொல்லி அவன் தீர்க்கதரிசி என்பது யார்? ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்பது யார்? ஆண்டவர் பேசுறது கட்டளை தீர்க்கதரிசி கொண்டு ரைட்டு. ஊழியக்காரங்க தான் அவருடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. 2. அடுத்தது தாசனங்கிறது யாரு? தாசனங்கிறது அவருடைய ஊழியர் மகன் தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வரேன் தீர்க்கதரிசி. சரி. ஊழியக்காரர் அவருடைய வார்த்தையை நீங்க போதிக்கிறீங்க. 2. அடுத்தது தாசனங்கிறது நம்ம ஆண்டவருக்குள்ள சிறு வயதிலிருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு என்னமே தெரியாமையா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி, ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். யாருன்னு பார்க்கலாம். என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? யாரா? என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? யாராமா? யாரு? குருடன். என்னன்னா, ஒருவர்கள் செய்கின்ற தவறுகளை, அதாவது அநீதி நிறைந்திருக்கிற உலகத்துல அநீதிகளை செய்கின்ற போது, அதாவது தேவனுக்கு உட்பட்ட பிரகாரம் அல்லாமல் அந்நியர்களாக ஜீவிக்கின்ற பொழுது அந்நியர்களை பார்த்து வழியில அதை சொல்கிறார், வழியிலே போகிறது நாய்களின் காதுகளை பிடித்து இழக்கிறது சமானம் என்று சொல்லி. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள அல்லாதிருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பேசுவது நாம் நாயின் காதை பிடித்து இழுப்பது போல் இருக்குமா? அதனாலே அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? அவர்களை சபிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் சபிப்பார்கள். ஆனால் அவைகளை அதற்கென்றே வைத்திருக்கிறார்கள். குப்பைக்குழி இருக்கிறது. குப்பைக்குழி இல்லைன்னா ஊர் சுத்தமாகாது இல்லையா? சுத்தமாகுமா? அப்போ சாக்கடை இல்லைன்னா வீடு சுத்தமாக இருக்காது. ஆகவே இது அதற்கென்று அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் மூடுவேன் என்று சொல்லி சாக்கடை நீ மூடுனாவோ, குப்பைக்குழி போய் மூடுனாவோ, இப்போ என்ன பிரச்சனை? தெருவெல்லாம் அது அசிங்கரமாக கிடக்கும், அலங்கோலமாக கிடக்கும். ஆகவே இந்த மாதிரி இடங்களிலே அப்படி ஆண்டவருக்கு அடுக்காமல், ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளாமல், ஆண்டவருடைய சமூகத்திற்குள் இல்லாமல் இருக்கின்ற மனுக்குலத்தை என்ன செய்யணுமா? நாம் அதை பார்க்கும்பொழுது நாம் குருடர்களாய் மாற வேண்டும். தாசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பிள்ளை படிக்கின்ற போது அடைமொழி கொடுக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் ஒன்றை வாசிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சகரையா அதில் தலைமையில் அடிச்சு மாதிரி இருக்கு. அந்த சகரையாவை நாம் எப்படி படிக்கணும்? நாம் இன்றைக்கு நமக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சத்திய வேத பகுதி. ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்லணும்? எதை வாசிக்கிறோம்? சத்திய வேத பகுதி வாசிக்கிறோம். அப்போ முதல் நாம சொல்ல ரீடிங் வாசிக்கிறீங்க, அங்கங்க தெரியக்கூடாது. இவ்வளவு அடிச்சு வெளியேற்று, எதுக்கு அங்க பாடிட்டு இருக்கிற? ஆகவே முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது எதை வாசிக்கிற? சத்திய வேத பகுதி. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற சத்திய வேத பகுதி முதல் அந்த அடைமொழி கொடுக்கணும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம் எங்கும்போது சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். தீர்க்கதர்களை பார்க்கணும். அதாவது ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கின்ற அனைத்துமே தீர்க்கதரிசிகள் தான். ஆகவே வாசிக்கின்ற போது அதை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கிற போது அவங்க மொட்டையை ஆனா அப்படின்னு வாசிக்கக்கூடாது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்திய வேத பகுதி இன்றைக்கு நாம் சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவிலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் தீர்க்கதரிசிகள் தான். ஆகமங்களை எடுத்து வாசிக்கும் போது ஆதியாகமத்திலிருந்து 5 ஆகமங்கள் உண்டு, உபாகமத்தை வரைக்கும். ஆகவே அந்த வாசிக்கும் போது, அந்த ஆகமத்தை வாசிக்கிற போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதை சொல்லணும். அந்த மாதிரி ஒன்றையும் ஒவ்வொன்று அதுக்கு அடைமொழி கொடுத்து அதை நாம் வாசிக்கணும். மொட்டையை தலைமையில கொட்டி வைக்கிற மாதிரி நாம் படிக்கக்கூடாது. அடுத்ததாக கடைசியாக நாம் சொல்லுகின்ற போது வாசித்து முடித்து, இன்றைய நாள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சத்திய பகுதி வாசித்து முடித்தாயிற்று, ஆமே அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதை நீங்கள் ரீடிங் வாசிக்கிறீங்க, அதை சொல்லணும்.
அதை சொல்லி அந்த மாதிரி முடிக்கணும். துவக்கும் போது என்ன வாசிக்கிறது, என்ன புஸ்தகத்தில் வாசிக்கிறீங்கன்னு யாருக்கு வெளியே வந்தவங்களுக்கு தெரியாது. ஆகவே இங்கே வாசிக்கும் போது சத்திய வேத பகுதியில் சொல்லிட்டு தான் அந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கணும். சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள் உண்டு. மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் 4 சுவிசேஷங்கள். அப்போது இதை வாசிக்கும் போது மார்க்கு எழுதின சுவிசேஷம், வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்திய வேத பகுதி, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், இப்படி 4 சொல்லணும். அடுத்தது அப்போஸ்தலருடைய நடபடிகள் இருந்து நிருபங்கள், இது எல்லாம் நிருபங்கள், கடைசி வரைக்கும் நிருபங்கள். ஆகவே வெளிப்படுத்தல் மட்டும் விசேஷங்கள். இது சுவிசேஷம் 4, விசேஷம் 1, மீதி எல்லாம் நிருபங்கள். அப்போஸ்தலர்கள் நிருபம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ தான் வந்து வெளியில் இருக்க கேட்குறவங்களுக்கு இங்கே ஆவியில் வளர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் வருது. வெட்டையா மொட்டையா படிக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு பாட்டு தெரியல, நிறுத்திக்கலாம். நீ பாடுற போது இருக்கிற ஒருத்தர் பாடிட்டு வரும்போது நீ அந்த உளறி வரும்போது அவங்க அந்த பாட்டினுடைய சாரன் அற்று போய்விடுகிறது. கேட்டு பாடு, கேட்டு நிறுத்தி அதை பாடலாம். இன்றைக்கு நிறைய அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறேன். இப்போ தாசன் யார்? குருடன். ஒவ்வொரு எல்லா மனுக்குளங்களும் நாம் என்ன செய்தோம், அவங்களே அதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நிறையா ஒரு இடங்களில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். பேசுகிறத பார்த்தா அவங்களுடைய விட்டுட்டா மறுபடியும் அவங்களுக்கு அந்த குப்பையிலேயே போய் விடுவாங்க. அதையெல்லாம் பார்க்குறது கூட இருக்கிறது ரொம்ப கோபமாக வரும். அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், அந்த எண்ணங்கள், குணங்கள் எத்தனை நாள் கற்றாலும் தேவ பக்தியற்ற பாவியாக தான் மாறிட்டு இருக்காங்க. கற்றாலும் எதுவுமே இல்லை. ஒரு என்ன எதற்கு நாம் அந்த மாதிரி அங்கே ஒரு கோபப்பட்டோங்கிற எண்ணம் தெரியாது. தெரியாத இருக்கிற இடங்களை தேடு, கூட தேடு, தெரியலையா அமைதி நில்லு. அப்போ அதுக்கு மேலே நீனும் தேட ஆரம்பிக்கிற. அப்போ யார் கோவப்படுறது? எல்லாமே கோவப்பட்டா நடக்காது. இது இப்படித்தான் காலங்கள் ஓடுகிறது. அறியாமல் இருக்கிறது கேளு, தெரியாத இருக்கிறவங்களை தேடு, புரியாமல் இருக்கிறதுங்களை புரியும்படிக்கு அவங்களும் சொல்ல சொல்லு. எல்லாமே தானுங்கிற அகம்பாவமும் ஆணவமும் அந்த தன்னுடைய குணங்கள் வெளிப்படுகின்ற போது அருவருப்பை தருகிறது. இன்னும் தன்னுடைய பாவத்திலும் சாபத்திலும் இருந்து வெளியேற்றப்படாமல் அதற்குள்ளே அடக்கமாயிருக்கின்றாய். இதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்க. அதுதான் ஜன்மப்பாவம் கண்மப்பாவத்துக்கெல்லாம் ஒரு வழி வச்சிருந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் முன்னாடி. இப்போல்லாம் அதை நிறுத்தி வச்சிருக்கோம். மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்கிற போது எல்லாமே தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கு. அங்கே என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அடுத்தது நான் அனுப்பினது தூதனை அல்லாமல் செவிடன் யார்? யாருக்கு? அந்த தூதனுக்கே ஆண்டவர் யாரை அனுப்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றார்? செவிடனுங்கிறார். தூதனை அல்லாமல் செவிடன் யார்? கடவுளுடைய ஊழியத்தை பாரத்தை ஏற்றுக்கொண்டால் இதையெல்லாம் சுமந்தாக வேண்டும். அதாவது நாம் புகழ்ச்சியை எடுத்து நம்மளை பாராட்டுகிற போது அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்மை தூற்றுகின்ற போது அவர்களை சிரிப்பாகிறோம். நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதையும் நீ நன்மையை ஏற்றுக்கொண்ட நாம் தீமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யோபு சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ள நிறைவாய் இருக்கிறவர்கள் இதையை முதலாவது நம்மளுடைய புகழ்ச்சியை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை உலகத்திற்குள்ளே அறிமுகப்படுத்தாதீர்கள், சொல்ல ஒருவரும் என்னை கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று கிறிஸ்துவானவர் சொன்னார். அவரை புகழ அவருக்கு பிடிக்கவில்லை. நல்லவர் என்று சொன்னார்கள். என் தேவனை அல்லாமல் ஒருவரும் நல்லவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் எல்லாவற்றிலுமே. ஆகவே அவரை பெயர் செபுல்களின் தலைவன் என்றார்கள், பேய்களின் பித்தன் என்றார்கள், பைத்தியக்காரன் என்றார்கள், போஜன பிரியன் என்றார்கள். அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த புகழ்ச்சியை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவர். மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தைகளிலே ஆண்டவரை புகழறதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் எவ்வளவாக கேவலப்படுத்தினாங்களோ அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் சிலுவையிலே ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய துன்பத்தை எல்லாம் சுமந்து பாரத்தை ஏற்றுக்கொண்டு துயரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாய் திறவாமல் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவர் நடந்து அதனுடைய வாய் திறவாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த பாரத்தையும் சிலுவையிலே அதை தூக்கி கொண்டு அழுக்கும் உடல்கள் எல்லாம் அதனுடைய முட்களால் காயங்களாயப்பட்டு அதனுடைய காயத்தோடு நடந்து போனார். பார்வை ஒன்று போதும், அந்த பார்வையோடு மட்டுமே உலகத்தை பார்த்து கொண்டு போனார். என்னோடு சுகம் பெற்றவர்கள், என்னோடு உண்டவர்கள், என் வார்த்தையை கேட்டவர்கள், பிணிகளை நீக்கினவர்கள், பிசாசுகளிலிருந்து விடுபட்டவர்கள்,
இவர்கள் எல்லோரும் என்னை இப்படியெல்லாம் துபஷம் செய்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர்களுக்கு போய் அங்கே நான் எத்தனையெல்லாம் உங்களுக்கு செய்தேன், நீங்க ஏன் இவ்விதமாக என்னை தண்டித்தீர்கள் என்றெல்லாம் கேளாமல் அவர்கள் அந்த கருணை நிறைந்த பார்வையை உலகத்திற்கு காட்டி இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே அவர் சொன்னார். அதுதான் கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்து நம்மேலே வைத்திருக்கின்ற பாதம். என்னுடைய தூதனை அல்லாமல் நான் அனுப்பின தூதனை அல்லாமல் வேறு யார் இல்லையா? அந்த அவரை அனுப்பின தூதன் யாராம்? ஆண்டவருடைய தாசனாரு குருடன். ஆண்டவருடைய தாசன் குருடன், ஊழியக்காரன் அந்தகன், இதோ தூதன் குருடன். அடுத்தது சொல்லுகிறார், வாசியுங்கள். உத்தமன் இல்லாமல் குருடன் யார்? உத்தமன் தான் குருடன். உத்தமன் அல்ல யாரா? குருடன். ஏன்னா இவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் சொன்னதாக சொல்லிக்கொண்டே திட்டிட்டு இருப்பாங்க. தேவையற்றதெல்லாம் அசுத்தங்கள் நிறைந்ததான வார்த்தை. அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை பிரித்தெடுப்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்டார். அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவன் ஆண்டவனுடைய இது எல்லாம் பார்த்துட்டு குருடனை போல பார்த்தும் பார்க்காம போயிட்டே இருப்பார்களாம். ஏன்னா தேவன் எதற்காக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இவர்கள் அதற்கென்றே சரியாக தன்னுடைய பூரணமான பாவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தான் நீ சொல்லு, நீ பொய் பேசாதன்னு, ஏன்னா பழக்கப்பட்ட வாய் ஆயிற்றே, அது அவங்களே அறியாமல் அந்த பொய் வெளியே வரும். ஏன்னா வாழ்ந்திருக்கிறது அதுதான். அந்த பொய்யிட்டு வெளியெடுத்துட்டு தண்ணி விட்டு மீன் எடுத்தது போலாம். பொய்யிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்களா, தண்ணி விட்டு எடுத்த மீன் எப்படி இருக்கு? துடிச்சு செத்து போயிடுவாங்க. அந்த பொய் தான் அவங்களுக்கு ஆதாரம். ஏனென்றால் அதற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ என்னதான் நீ தூக்கி எடுத்தாலும் நடக்காது. அது அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய அந்த தாசனை அல்லாமல், நீதிமானை அல்லாமல் குருடன் யார்? அடுத்தது கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன் யாரு? அது எல்லாமே கண்ணு நடந்துட்டு இருக்கு. அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்கு, அநீதிகள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் அவங்களுடைய ஞான கண்ணிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. புறத்தோற்றத்தின் கண்களுக்கு தெரியாது. அந்தகன் புறத்தோற்றத்தின் கண்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய இருதயத்தின் சிந்தனைக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆகவே இப்போ நாம் ஒன்று தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனானாலும் ஒரு தீர்க்கதரிசியானாலும் மனுஷனாலே புகழப்படுவர்கள் அல்ல. இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் மனுஷனாலே அப்படி நீ புகழ வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு நீ இருப்பாயானால் நீ ஊழியக்காரனும் அல்ல, தேவன் அனுப்பின தூதனும் அல்ல, நீ ஆண்டவருடைய பிள்ளையும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல. துக்கமும் துன்பமும் துயரமும் கடும் சொற்களும் இவர்களுக்கு ஆண்டவரை கெட்டியாக பிடித்துக் கொள்வதற்கு ஏற்றாம் அதனுடைய தன்மை. அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக பேசுகிறதும் அவர்கள் செய்கின்றதும் இவர்களுக்கு ஒரு செடிக்கு எப்படி பலம் நிறைந்ததாக இருக்கின்றதோ அப்படியாய் தேவனிடத்திலே பற்றுதல் இருக்கும். ஒரு செடிக்கு எப்படி மண்ணு நம்ப அதையும் இதையும் போட்டு வெறும் மண்ணை மட்டும் போடுறது இல்லையா, அதுக்குள்ளே சாம்பலம் குப்பையும் கூளங்களும் உப்பும் இதெல்லாம் போட்டாதான் அந்த செடி ஓங்கி வளரும். இப்போ இவன் ஒருத்தன் பாராட்டிகிட்டே இருந்தா அவன் உலகத்துக்கு அவன் நல்லவனாக இருக்கிறான், ஆண்டவருக்கு பகைவனாக மாறுகின்றான். ஒருவன் எல்லாரும் அவர்களை திட்டுகின்ற போது உலகத்திற்கு பகைவனாயும் தேவனுக்கு உண்மையாயும் தேவனுடைய பிள்ளையாயும் அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அதைத்தான் அங்கே பார்க்கின்றோம். உலகத்தினாலே ஒரு பெருமையை எடுத்துக்கொள்வதோ, உலகத்தினால நம்மை பாராட்ட வேண்டும் என்று நீ யோசிக்கிறியோ, உலகத்தினுடைய பொருளை நம்ம உயர்வாக நினைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ, அது எல்லாமே நீ இன்னும் ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் இருக்கிறாய் என்று நீ அறிந்து கொள். இதைத்தான் நாங்கள் அவர் அழகாக அதை சொல்லி இருக்கிறார். 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இவ்விதமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். ஒருவன் மனுஷராலை போற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதும், ஒரு மனுஷனால கணம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதும். அப்படி அவர்கள் போற்றக்கூடியவர்களாயும் கணம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்களே ஆனால் இந்த உலகத்திற்கேற்றவர்களாகவே ஜீவித்துக் கொண்டிருப்பார்களே என்று தேவனுக்கேற்றவர்களாக வாழ முடியாதும். ஆண்டவருக்கேற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இதோ நீங்கள் ஞானவான்கள் என்றால் அது உங்களுக்கென்று நீங்கள் இருக்கிறீர்கள், நான் பைத்தியக்காரன் என்றால் நான் இயேசுவுக்காக இருக்கின்றேன் என்று பவுலடியான் சொல்லுகிறார்.
நீங்கள் ஞானவான்களாயும் நீதிமான்களாயும் இருந்தால் அது உங்களுக்கென்று நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நான் பைத்தியக்காரனாய் இருக்கிறேன் என்றால் என் தேவனுக்கென்று நான் அப்படி இருக்கிறேன். பார்த்தீரா, யார் சொல்கிறார்? பவுலடியான். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்க, பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரன் என்று. ஆகவே அந்த பைத்தியக்காரன் தேவனுக்கென்று இருக்கிறான், ஞானவான்களோ உங்களுக்கென்று உலகத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே தீர்க்கன் அழகாக இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எழுதுகிறார், இதை வாசிக்கலாம். இதோ நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். சியோன் என்றால் ஒரு அடைமொழி. சியோன் என்றால் ஊர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேவனாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு இருக்கிறார் மக்களுக்கு பேரு அங்கே சியோன். தேவனாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சியோன். இவர்கள் திடீரென்று அவர்கள் முளைத்தவர்கள் அல்ல. பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் கொடூரமான நிகழ்வுகளிலும் இருந்து அவைகளிலிருந்து அவைகளுக்கு திருப்பி நாம் அதையே அவர் செய்த கொடுமைக்கு தக்க கொடுமையை நாம் அவர்களுக்கு செய்யாமலும், அவர்கள் பாவத்தை செய்திருக்கின்றபடினால் அந்த பாவத்திற்கேற்றபடி அவர்களை தண்டிக்காமலும், இது எல்லாம் இருந்து தனித்து சகித்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த சியோன். நாம் எழுதியிருப்போம் பாடல் இல்லையா? என்ன எழுதியிருப்போம்? எத்தனை தீயர் அம்பு விட்டும் தீயனாய் நானும் மறவில்லை, எத்தனை தீயர் அன்பு விட்டும் தீயனாய் நானும் மறவில்லை, சோதனை சகித்து நீதியில் வாழ்ந்து தேவனிடம் நான் செல்லுகிறேன், சோதனை சகித்து நீதியில் வாழ்ந்து தேவனிடம் நான் செல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே தீயவர்கள் அம்பிட்டால் அந்த தீயவர்களுக்கு திருப்பி நாம் ஒரு அம்பு விடக்கூடாதபடி அதையெல்லாம் சகித்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு சோதனை சகித்து நீதியிலே கொஞ்சம் கூட ஒரு தவறுகள் நடக்கக்கூடாதபடி கவனமாக பார்த்து அதையெல்லாம் சகித்து வாழ்ந்தவர்கள் தான் அந்த சியோன். அவர்களுடைய உடைகள் அழுக்கான கந்தல். அவருடைய உடைகள் எல்லாம் அழுக்கு நிறைந்த பாதைகளுடைய வஸ்திரங்கள். அவருடைய வாழ்வு எல்லாம் துயரம் நிறைந்த பாதைகள், வாழ்க்கைகள். அவருடைய வாழ்க்கை எல்லாம் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இவைகளில் எல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதபடி அனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு திருப்பி அவர்கள் திருப்பி செய்தவைகளை நாம் செய்யாமல் இவை எல்லாம் இருதயத்திற்குள்ளே சகித்து தனித்து அவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கென்று அவர்கள் அந்த அனுபவித்த அதனுடைய சோதனையின் சகிப்புத்தன்மைகளை வாழ்ந்தபடியினாலே அவர்கள் பாடுகின்ற பாடல் வேறொருவரும் பாட முடியாது. புரியுதா? நாம் எல்லாரும் கோரஸா பாடுறோம். ஆனா இந்த துயரம் நிறைந்திருக்கின்ற தேவனால மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றவர்களுடைய வேதனையும் சோதனையும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அந்த வேதனையும் சோதனைகளும் அவர்கள் விட்டிருக்கின்ற பெருமூச்சுகளும் அவர்கள் சந்தித்திருக்கின்ற வேதனைகளும் தான் ஆண்டவருக்கு கீதங்களாக மாறியது. இந்த பாடல், இந்த வேதனையும் சோதனையும் துக்கங்களும் அதனுடைய போராட்டங்களும் அவர்கள் பட்டிருக்கிறதை யாராலும் பட முடியாது. ஆனால் அந்த தேவனுக்குரியவர்கள் ஆண்டவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிற இந்த வேதனைகளும் சோதனைகளும் துக்கத்திலும் பாடுகளிலே நிறைந்திருப்பார்கள். அப்போ இவர்கள் பாடல் எல்லாம் ஒன்றாயிருக்கும். ஒருவனை பார்த்து, ஒரு சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறவனை பார்த்து ஒரு துக்கம் நிறைந்தவன் அருகிலே சென்றால் அவனுடைய துக்கத்தை இவனால் என்ன அறிந்து கொள்ள முடியும்? ஆகவே அவனுடைய எண்ணங்கள் பாடல் வேறாயிருக்கும். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்களை சிமிட்டுகின்ற அந்த ஒவ்வொரு பாடலும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே போய்விடுகிறது. இமைகள் தோறும் நம்மை சோதித்து அறிகிறவர். அந்த இமைகள் ஒரு சிமிட்டுகின்ற பொழுதே நம்முடைய ஆழத்தினுடைய குமுறல் என் தேவனிடத்திற்கு போய்விடுகிறது. அந்த குமுறல் தான் அந்த கீதங்களாக மாறுகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த பாடலை அவருக்குரியவர்களே அன்றி வேறு ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவருக்குரியவர்கள், அந்த பாடுகளுக்குரியவர்கள், அந்த துக்கத்திற்குரியவர்கள், அந்த வேதனைக்குரியவர்கள், அதே சாரத்திலே வாழுகிறவர்கள், தீமைகளை பிறருக்கு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலம், அவர்களுக்கு தான் அந்த பாடல். அவர்கள் பாடுகின்ற பாடல் இந்த 1,44,000 பேருக்கே என்று ஒருவருக்கும் அது தெரியாது. அப்போ அந்த 1,44,000 பேர்கள் இந்த துயரத்திலே வாழ்ந்தவர்கள், அழுக்கான கந்தலும் இதோ அந்தகனாயும் குருடனாயும் செவிலினாயும் வாழ்ந்தவர்கள். எதை பேசினாலும் காது கேளாதவர்கள் போலா, எதை கண்டாலும் காணாதவர்கள் போலா, எதை சொன்னாலும் ஊமையனை போலா,
அவர்கள் திருப்பிச் சொல்லக்கூடாதபடி சகித்து தேவனை துதித்து வாழ்ந்த அந்த மக்கள் சீயோன். அவர் சொல்லுகிற அந்த அந்த கேட்டகரி தான் சீயோன். ஒரு ஒரு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஒரு 5-6 பெண்கள் ஒரே வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போனார்கள். நீங்கள் ஒரு 5 பேரும் ஒரே ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸும் அந்த கலர் அதே ட்ரெஸ் எப்படி இருந்தாங்களோ அப்படி 5 பேரும் போகிறாங்க. இப்போ நீங்கள் இவங்களை பார்த்தீங்க என்ன நினைப்பீங்க? ஸ்கூல் டீச்சர் ஒன்று இது போவாங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க. டீச்சர் நிறைய இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா? ஆகவே இவர்களை பார்த்த உடனே இவங்க ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க இல்லையா? அந்த உடைகளை வைத்து அவர்களை நாம் தீர்மானிக்கிறோம், இவர்கள் இந்த இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்யறவங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பாடுகள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையிலே ஒருவருடைய துயரத்தை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்கின்ற போது அந்த அந்த துயரத்தினுடைய கண்ணீர் அவர்களுக்குள்ளே வாழுகிறவர்கள். இந்த துன்பத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், இந்த வேதனைகளை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், இந்த பாடுகளை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் பொங்குகிறது உடல் சரீரம். ஒரே கேட்டகரியில இருக்கிறார்கள். இந்த துன்பமும் வேதனையும் யாராலும் ஈடு செய்ய முடியாமல் அதை கிறிஸ்துவுக்குள்ளே சகித்து வாழுகிற மக்கள், அந்த சகிப்பு தன்மையிலே பிறருக்கு ஈந்து வாழுகின்ற அந்த குணம், இது எல்லாம் மீட்க அவர்கள்தான் சீயோன். அந்த சீயோனிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த மக்கள். அவர்களுக்கு ஒரே அடைமொழி. ஆகவே இந்த அடைமொழி பெயர் சீயோன். சீயோன் என்றால் ஊர் அல்ல, சீயோன் என்றால் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, சீயோன் என்றால் மீட்கப்பட்டவர்கள், சீயோன் என்றால் பாடுகள் நிறைந்தவர்கள், சீயோன் என்றால் தேவனுடைய சமூகத்திற்குள் சகித்து வாழ்ந்து கொண்டு யாவற்றையும் ஜெயித்து நின்றார்கள். நாம் என்ன செய்கிறோம்? யாரோ பாடுபடுறாங்க, நமக்கு என்ன ஒன்றும் தெரியாத போல இருந்துக்கிறோம். நீ இன்னும் அந்த அடிச்சுவடையில் நீ வாசப்படியை கூட வந்து இன்னும் எட்டாமல் இருக்கின்றார். அவர்கள் அந்த பாடுகளை படுகின்ற போது அதே சரீரம் தான் உனக்குள்ளும் இருக்கும். அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டத்தை நாம் ஷேர் பண்ணாமல் வாழுகிறோமே, அப்போ நீ இன்னும் தள்ளுபட்டு இருக்கிறாய், ஒதுக்கப்பட்டு சீ என்று அருவருக்கப்பட்டு இருக்கின்ற தேசமாய் இருக்கிற சமாரியாவா. ஊரெல்லாம் அல்ல, இருதயத்திற்குள்ளே எதுவுமே தெரியாம வாழறான் பார்த்தீங்க, அவன் தான் சமாரியன். ஆனால் அந்த சமாரியனும் கூட இறங்கி மரத்து செய்து கொண்டிருந்த காலம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். சமாரியா என்பது ஊரல்ல, சமாரியா என்பது தேசமல்ல, அது இறக்கப்பட்டு வாழ்ந்திருக்கின்ற கூட்டங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கின்றோம். இங்கே இதோ நான் கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரியமான வைராக்கியமான கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு துன்பமும் வைராக்கியம், அந்த சீயோனுக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். எந்த ஒரு பாடுகளும் எந்த ஒரு துக்கங்களும் அதை கொண்டு அழிக்கக்கூடாது என்பதற்காக தேவன் வைராக்கியமாய் அதை காத்து கொண்டிருக்கிறார். யாரை காத்து கொண்டிருக்கிறாராம்? தேவனுடைய பிள்ளைகளை. எந்த ஒரு சோதனைகளும் எந்த ஒரு வேதனைகளும் எந்த ஒரு துக்கங்களும் அவர்களை வந்து தாக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியம் கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிதாபித்துக் கொண்டிருக்கிறார். துயரத்தில் வாழுகிறவர்களை, துக்கத்தில் வாழுகின்றவர்களை, வேதனைகளை வாழுகின்றவர்களை என்ன வேணுமா, எதுவும் வந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். சாத்தானிடத்தில் சொல்கிறார், இதோ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆம், கவனம் வைத்தேன். நீ அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி அடித்து காத்து கொண்டிருக்கிறீர், அதனால் அவன் உன்னை காத்து கொண்டிருக்கிறான் என்றான். அவனுக்கு எது மேலையெல்லாம் கவனம் இருக்குன்னு பார், எதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறான். எல்லா பக்கம் சுத்திட்டு பேசாத போய் சேர்ந்துட்டான். அப்போ நமக்குள்ளே வராமல் அவன் போக வேண்டும் என்று சொன்னால் சாத்தான், நாம் தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும். அவன் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சமாதானமாய் இருக்கப்பட வேண்டும். அவனுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வழிகளிலே நீதிக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், வேத வசனத்தை வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி, பார்த்தீரா, கம்பீரத்தோடு இவ்வளவு ஆண்டவருக்கு ஒரு, அதுக்கு என்ன சொல்றது, ஒரு
ஒரு பெருமை இல்லையா? தேவன் நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுதே நம்மளுடைய ஜெபம் பரலோகத்துக்குள் எழுந்தருளி போகும்போதே அந்த நம்மளுடைய நாவிலிருந்து எதுவும் வரக்கூடாதா என்று எதிர்நோக்கி அவர் காத்திருந்தது போல அவர் கம்பீரத்தோட அவர் நம்மளை பார்க்கிறார். நாம் ஒரு நாவிலிருந்து ஒரு வார்த்தை அங்கே புறப்பட வேண்டும் என்று. எப்படி யோசித்து பாருங்கள். ஏன் நம்ம எதுவும் கேட்க மாட்டான், தன்னுடைய நீதிக்கு உட்பட்ட பிரகாரம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பான். தேவன் தனக்கு தன் கையளிக்கப்பட்டிருக்கின்ற நிலைகளை சின்னஞ்சிறு பாலகன் யாகம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டியை பார்த்து தூக்குங்கிறார். அந்த சட்டி எப்படி இருக்கும்? யாகம் நடத்துகின்ற போது நெருப்பு போட்டு இருக்கிற போது அப்படி அனலா இருக்கிற ஒருவன் என்ன செய்யறான்? போய் பூண்டு புடுங்கிறது ஓடுறான். ஒரு வயன் என்னங்கிறான், பெரிய வயன் பூண்டு புடுங்க போறான். எதுக்கு? அந்த சட்டியை தூக்கணும், நெருப்பு தூக்க வேண்டும் என்று. சின்ன பையன் பக்கத்தில் டப்புன்னு போய் தூக்கிட்டான். அப்ப இது என் நினைவில் இருக்கட்டும், வைத்திருக்கிறேன். பாடுகள் நிறைந்திருக்கின்றா, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கவசம் தேடுகின்றாய். தான் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு சின்னம் சிறு குழந்தை போய் அதை தூக்குது, எடுத்துட்டு நிற்குது. இன்றைக்கும் நினைத்தாலும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் இருதயத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கும். அது என்ற ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்த ஒரு சம்பவம் என்றைக்கும் அது இருதயத்திற்குள்ளே குத்துண்டதாக இருந்து கொண்டிருக்கும். அந்த பாதுகாத்துக் கொண்ட கரம் ஏந்தி கொண்டே இருக்கிறது. கை போனாலும் பரவாயில்லை என்று தூக்குன கரம் இன்றைக்கு செழித்து இருக்கிறது, சுடாதபடி. அது சுட்டு நிற்குது, தழும்புகள். இறைவன் என்ன சொல்லுகிற? ஆண்டவருக்கு தன்னை தத்தம் செய்கின்ற பொழுது, இறைவனுக்கு நாம் தத்தம் செய்கிற போது அங்கே கவசம் தேவைப்படுவது கிடையாது. நம்மை கவசம் போட்டுக்கிறோம், அந்த கவசம் உன்னை பாதுகாக்கிறதா? யோசித்து பாருங்க. அந்த கவசம் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதா? அதற்குத்தான் நீ எனக்கு அவன் எல்லோரும், இவர்கள் எல்லோரும் தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கடவுளுக்கு போடுகிறார்கள். தன் வாழ்க்கைக்கே வைத்துக் கொண்டிருந்த 2 வெள்ளி காசு தானே, அதை கொண்டு வந்து என் ஆலயத்திலே போட்டு விட்டாள். நீ மீதி எடுத்துக்கொண்டு வந்து நீ போட்ட, அவ இருக்கிறதையெல்லாம் கொண்டாந்து போட்டான். அந்த 2 வெள்ளி காசு, தங்கம் போட்டவனும் வேஸ்ட்டு, வெள்ளி போட்டவனும் வேஸ்ட்டு, சொத்தை கொண்டாந்து பாதி போட்டவனும் வேஸ்ட்டு. அந்த 2 வெள்ளி காசு, இதை விட்டா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. அதை கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு போட்டு விட்டார். உனக்கு இன்னும் மீதி இருக்கிறது, உனக்கு இன்னும் வீடு இருக்கிறது, உனக்கு இன்னும் கையிலே சொத்து இருக்கிறது, இன்னும் உனக்கு பொருள் இருக்கிறது. அதிலிருந்து 2 பைசா கொண்டு நீ பணத்தை கோடி கோடியை போட்ட. ஆனால் அவளுக்கு வேற எதுவுமே கிடையாது. தன்னை முற்றிலுமாக விட்டு போற்றாள். ஆகவே இவள்தான் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று கிறிஸ்து அங்கே அந்த அம்மாவளுக்கு முதலிடம் தருகிறார். தன்னை முற்றிலுமாக அவள் கவசம் அந்த 2 வெள்ளி காசு தான், அதையும் போட்டு விட்டாள். அவளுக்கு என்ன கவசம் இருக்கிறது? சாப்பாட்டுக்கு என்ன கவசம் இருக்கிறது? இவர்களுக்கு எல்லாம் கவசம் இருக்கிறது. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, எல்லாமே இருக்கு, பண்டு பண்டாரம் இருக்கு. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அவளுடைய கவசம் அவளுக்கு கிடைக்கல. ஆனால் அதை போட்டு விட்டால் தேவன் அவளுக்கு கவசமாக நின்றார், அவளை பாதுகாத்தார். தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போகின்றவன். தேவனை நோக்கி நடந்தவன் பலனடைகிறான். அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றவர்கள் அதனுடைய இடங்களை அடைகிறார்கள். தன்னுடைய அடிச்சவர்களை பின்பற்றவர்கள் தாறுமாறாய் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறார். அவன் ஜெபிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு கர்வம் வருகிறது. ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம், கர்வம், கம்பீரத்தோடு உன்னுடைய இருதயமும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சுத்தமாக நீ இருக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுதே, நீ நினைக்கும் பொழுதே, என் மகன் என்னிடத்திற்குள் வருகிறான் என்று சொல்லுவார், என் மகள் என்னிடத்திற்குள்ளே வருகிறாள் என்று சொல்லுவார். அவளுக்கு நிந்தைகளையும் அவமானங்களையும் அவரிடத்தில் வராதபடிக்கு அவைகளெல்லாம் கீர்த்திகளாக மாற்றி அனுப்புவார், சந்தோஷங்களாக மாற்றுவார். நாம் ஆண்டவரிடத்திலே பரிபூர்ணமாக ஜீவிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை நாம் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற போதே அவர் அங்கே கம்பீரத்தோடு நிற்கிறார். வாசிக்கலாம் அந்த வார்த்தையை 26
அந்த 16வது அவன் வசனம். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி ஆமாம் ஆண்டவர் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கிறாராம். பார்த்தீரா, நம்மளுடைய துமார்களுடைய ஜெபங்களோ அருவருப்பானது ஆண்டவருக்கு. நம்ம அருவருப்பானதை எடுத்து சாப்பிடுமா? ஒரு சின்ன வேற அருவருப்பு அசிங்கத்துக்கு கூட போவிட ஒரு பிள்ளைகிட்ட இந்த கருவேப்பிலை எடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பாட்டிலே சாப்பிடுகின்ற போது நீ இது அது எனக்கு வேண்டாம், நீ இதை சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அது வாண்டானம், அதெல்லாம் முடியாது, நீ இதை சாப்பிட்டதா ஆகணும். நானும் அடம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த அடம் பெரு அடம் வந்ததுன்னா தொடவே மாட்டேன், எடுக்க மாட்டேன். நீ இப்போ தொட்டேதாகும். எங்கள் பையனுக்கு ஒரு ஈரெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், வாண்டா பண்ணா, நீ சாப்பிட்ற இல்லையா, வேண்டான்னு விட்டுருங்களேன், எனக்கு வாமிட்டு வருதுன்னு. நீ வாமிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டேதான் ஆகணும். எடுத்து வாய்க்குள்ள போட்டு துணிச்சுட்டேன். அது கொஞ்சம் போயிருந்ததும் சேர்ந்து வெளியே வந்துருச்சு. இதையெல்லாம் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ இது நம்ம என்ன செய்யறோம், இது சக்தி நிறைந்திருக்கிறது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கு, பலன் கிடைக்கு, ரத்த ஊறு அப்படின்னு நாம கொடுக்குறோம். அதுகளுக்கு அருவருப்பு இருக்கு, இதை நாம சாப்பிடக்கூடாது, இதை நாம தொடக்கூடாது அப்படின்னு. அந்த அருவருப்பை நீ அருவருக்கு கூடாதுன்னு நாம் அதை சொல்ற போது அது எல்லாம் முன்னும் இருந்ததையும் சேர்ந்து வெளியே வந்து விடுகிறது. ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாமல் இறுதியும் ஏற்றுக்கொள்ள ஒரு இடத்துல ஒன்று எடுத்து இந்த சேகர வயல் தட்டில் போட்டோமா எடுத்து வீசுவான். அதாவது அதை சாப்பிட்றதுக்கு அது எண்ணம் இருக்குது, ஆனால் நம்மளை தூக்கி வீசுறது மாதிரி தெரியுவா, தூக்கி எழுப்பார் வேலைப்பார் அப்படி. அருவருப்பு என்றால் அதை ஏற்றுக்கொள்ள இருதயம் இடம் கொடுப்பதில்லை, சரீரம் எது ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த துன்மார்க்குடைய ஜபங்கள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும்போது அவர் உன்னை ஏற்கனவே தள்ளிவிட்டு இருக்கிறார் என்று பொருள் இல்லையா? அதனால அவன் ஜபம் பண்ணுவான். ஒரு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன் ஜபம் பண்ணுறதில், ஆண்டவரே இந்த வானத்தின் மலையை நீ கொடும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை கொடுக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும், ஆண்டவரே. அப்போ பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் ஸ்பாயில் ஆகிருக்கு. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள், செய்கைகள், நடவடிக்கைகள் எல்லாமே ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன் ஜெபங்களை நான் கேளக்கூடாது இருக்கும்படி மேகங்களால் என்னை அழைத்துக் கொள்ளுகிறேன் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்குடைய ஜெபங்கள் அருவருப்பாக இருக்கிறது. அந்த அருவருப்பு ஆண்டவரிடத்திலே நாம் போகும் பொழுது யோசித்து பார்க்கணும், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரியாக வைத்திருக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் நீதிபரராய் இருக்கின்ற பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்பதற்கு எப்படி இருக்கிறாராம், கம்பீரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் அவன் சமூகத்தை நோக்கும்படிக்கு. நீ அதுக்குத்தான் நான் சொல்றேன், எப்போதும் தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும். அவர் நம்மளோடு இருந்து விட்டால் என்ன செய்ய மாட்டார்கள், நாம் தப்பு செய்ய மாட்டோம், தவறுகள் செய்ய மாட்டோம், பொய் பேச மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் எப்போதும் தூய்மையாய் தேவனை துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டே இருப்போம். அதற்குத்தான் சொல்றேன், எம்மை விட்டு கடந்து போகாது. எப்போதும் என்ன ஜபிக்கிற போதெல்லாம் சாப்பிட்ற போது நீர் இந்த சாப்பாட்டிலே போஜனத்தை நீர் பங்கெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். இப்போ கடந்த காலங்களில் இந்த சமயமாக மட்டும் நம்ம ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு சாப்பிட்டா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் பரிபூர்ணம் அடைவாங்க. இந்த சமயத்தில் இந்த அபிஷேகத்திற்கு பின்னாலே அதனுடைய தைலங்கள் ஏற்பாடு செய்த பின்னாடி ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களை கேட்டுகிறார். நம்மோடு அவர் சாப்பிட்டார், இந்த போஜனத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் பசியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் உணவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எந்த உயிருக்கும் அவர் பட்டினியாய் போட மாட்டார். அந்த ஒரு தரிசனமும் அந்த நினைவுகளும் நம் இருதயத்தை நித்தமும் ஆட்கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, வெளியே கொட்டாதீங்க அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தட்டம் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும். நான் சொல்ற எந்த நேரத்திலுமே எதுவுமே நாம் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி நாம் ஆண்டவரை அசட்டை செய்யாதபடி கவனமாக எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அதை சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு குறைவது கிடையாது, எதுவும் குறைவிருக்காது. தேவன் உன் வீட்டை அடைந்தார், தேவன் உன்னை சந்தித்தார், தேவன் உன்னோடு இருந்தால், தேவன் உன்னோடு பூஜித்தால், தேவன் உன்னோடு பானம் அருந்தினாள், எந்த ஒரு குறைவும் நம்மை அணுகாது, அண்ட விடமாட்டான். உன்னுடைய ஜெபத்தை கேட்கும்படிக்கு கம்பீரத்தோடு அவன் சமூகத்தை நோக்கும்படிக்கு தேவன் காத்திருக்கிறார். பார்த்தீரா,
ஏன்னா என்னதான் நம்ம கோவப்பட்டாலும் நம்மளோடு இருந்துட்டு இருக்கிறான், என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் அந்த கோபம் பாடுறது 2-3 தட்டி ஃபோன் போடுவோம். சந்தோஷம் இருக்கிறது கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் துன்பம்னு வந்துட்டாத்தா நாம் என்ன செய்வோம், 10 தட்டி 5 தட்டி நம்ம கூப்பிட்டு பேசிட்டு இருப்போம். கஷ்டமாக இருக்கும்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவன் நம்மளோடு இருந்தால் உன்னுடைய சமூகத்தை அவர் கம்பீரத்தோடு நோக்குவார். ஏன்னா நாம் தூய்மையாய் இருக்கிறோம். அந்த பாடல், அந்த மீட்கப்பட்டவருடைய பாடல் அவர்களுக்கே உரியதே என்று வேறொருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றபடியினாலே நம்முடைய பாடுகளும் நம்முடைய துக்கங்களும் நம்முடைய வேதனைகளும் நம்மை போன்றிருக்கிறவர்களை கற்றார் காமுறுவார் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ இதனோட பாம்பரியும் பாம்பின் கால் என்று சொல்லுவார். யார் அதற்குள்ளே நீதியாக உண்மையோடு சத்தியத்தோடு வாழுகிறார்களோ அவர்களும் அவர்களை கண்டறிவார்கள். இதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறார். 70 பேர் தேக்கனை உருவாக்கினார்கள் அங்கே மோசேயினுடைய காலங்களிலே. இந்த 70 பேரையும் இதோ முகத்தை பார்த்தும் மூஞ்சி பார்த்து அவங்களுடைய இருதயத்தை பார்த்து சொத்தை பார்த்து சுகத்தை பார்த்து நிறுத்தலை. அவர்கள் ஆவிகளை நிறைவானவர்கள் என்று அறிந்து 70 பேரையும் அந்த தேக்கன்களாக அங்கு அறிவித்தார். இந்த 68 பேர் ஒரு இடத்தில் நின்று அவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லும்போது ஆவியானவரால் நிறைகிற போது அந்த 68 பேரும் ஆவிகளை நிறைஞ்ச தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் அந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆகியிருந்தார்கள். இவர்கள் அங்கு பாளையத்திலே இருந்து விட்டார்கள். இங்கே 68 பேர் மேல் ஆவியானவர் இறங்குகின்ற பொழுது அந்த தபேரா என்று அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார்கள். அந்த இடத்துல தான் அந்த 2 பேருக்கும் அங்கே ஆவியில் நிறைந்து அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 68 பேர் மேல் எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ அதே போல அந்த 2 பேருக்கு மேலும் பட்டணத்தில் இருக்கிற பாளையத்தில் இருக்கின்றவர்கள் மேலும் அந்த ஆவியானவர் இறங்கி இவர்கள் 70 பேரும் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். உடனே ஓடி வர்றா. அந்த 2 பேரும் இருக்கிற இடத்திலே அங்கிருந்த மக்கள் எல்லாம் முடியாது மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார்கள், இதோ இங்கே 68 பேர் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கே 2 பேரும் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றான். உடனே யோசுவா சொல்றா, அவர்களை அங்கே தடவோடு அப்படின்னா மோசேயின் இடத்துல நாம் எல்லாமே அங்கே தீர்க்க தரிசனம் வருதா, அது தடவோடு ஆண்டவரே என்று சொல்லி மோசேயின் இடத்திலே அங்கே யோசுவா அங்கே சொல்லுகிறார். அப்போ யார் மேலே பாசம்? மோசேயின் மேலே பாசம். ஆவியானவரை அறிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. ஆகவே எவ்வளவுதான் ஆவிக்குள்ள காரியங்களிலே யோசுவா இருந்த போதிலும் சில நேரங்களில் தடங்கள் இடைஞ்சல்கள் உருவாக்கத்தான் செய்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகிற மோசேயினுடைய வார்த்தை என்ன? அவர்கள் ஆண்டவரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் தடை போடக்கூடாது. நீ எனக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாய், நீ ஆண்டவனுக்காக வைராக்கியம் கொள்ளாமல் மனுஷருக்காக நீ வைராக்கியம் கொண்டிருக்கிறாய் என்று பேசினான். பத்திரா மோசேயினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் தான் பார்க்கணும், எந்த மனுஷர் இருந்தால் நாம் பார்க்கக்கூடாது. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் ஆண்டவருடைய மீட்கப்பட்டவர்களாய் இருந்து எந்த குறைகளும் குற்றங்களும் வேதனைகளும் துக்கங்களும் நம் இடத்திலே வருகின்ற பொழுதெல்லாம் அது எல்லாவற்றையும் சகித்து அதிலிருந்து மீட்பு வரணும். கரும்பு பிசைஞ்ச என்ன வருது? சாறு வருது. அந்த சாத்தை எடுத்து நாம் குடிக்கிறோம். அந்த இல்லையா உண்மைதானா? நாம் அதை பேசுகிறோம், பழத்தை பிடிச்சி அறுத்து துண்டு துண்டா போடுறோம். எதுக்கு? திங்கணும்னு. ஆனால் நம்மளை அறுத்து போட்டாங்களேன்னு அது சுப கொடுக்காம கசப்பு கொடுக்கறது கிடையாது. கரும்பு போட்டு புளிஞ்சாலு நம்மளை புளிஞ்சிட்டானேன்னு சொல்லிவிட்டு கசப்பு நீரை கொடுக்குறது கிடையாது. அதற்குள்ள என்ன இருக்கிறதோ அதை அவர்கள் தருகிறார்கள். நீ பாடுகள் படுகின்ற போது நீ தூய்மையாய் இருந்தால் அந்த தூய்மையைத்தான் வெளிப்படுத்துவார் இன்னும் அதிகமாக. நீ அசுத்தமாய் இருந்தால் உன்னுடைய அசுத்த வெளியே காட்டுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். ஆகவே நாம் எப்போதும் நம்முடைய ஜாடியிலே நம்முடைய கச்சாடியிலே என்ன இருக்கணும்? நிறைவானதாக ஆசீர்வாதங்களும் அன்புகளும் உண்மைகளும் நீதிகளும் தான் அங்கு நிறைந்திருக்க வேண்டுமே என்று பொய்யானது இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற இங்கே சொல்லுகின்ற தீர்க்கனாயிருக்கின்ற சகரியா சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளை வைராக்கியம் கொண்டு நம்மளே வாழுவார். அவர் தனிப்பட்டவர் அல்ல. யாரோடு இருக்கிறாராம்? சேனைகளோடு இருக்கிறார். சேனைக்கிழங்கு என்று சொல்லி ஒரு கிழங்கு இருக்கு, கருணைக்கிழங்கு. அது பார்த்தா பெரிய கிழங்கு ஒன்று ஜோடு இல்லையா? அதில் இந்த கல்லாதவர்களும் அதில் படிச்சுக்கிறன்னு பேர் வச்சிருப்பாங்க, எதுவுமே தெரியாமலே.
அந்த ஆஃபீஸில் அலுவலகங்களில் வெளி டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கருணைக்கிழங்குன்னு தனிச்செடி இருக்கும். அதில் ஒட்டு இருக்கிறது சின்னதை எல்லாம் தான் அது கருணைக்கிழங்கு. அப்போ அது சேனையோடு இருந்து கொண்டு இருக்கு. சேனைக்கிழங்கு அது சின்னதாக சுற்றி வரம் நிறைஞ்சிருக்கு. அந்த பெருங்கிழங்கு பெருசாக இருக்கு இல்லையா? ஆகவே இது தெரியாமல் இருக்கிறவங்க நாம் அந்த இடத்துல பொயனா மாறிட்டோம். பொயனாதான். ஏன்னா ஒரே செடி தான் பெருசாக்கிறது கருணைக்கிழங்கு, அந்த சின்னதாக்குறதெல்லாம் சேனைக்கிழங்கு. அதில் ஒட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதை சாதிக்கிறது அவங்க படிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆகவே இப்படி அந்த கருணைக்கிழங்கினுடைய ஒட்டுகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கும்போது அதனால்தான் அதை சேனைக்கிழங்கு என்று பேர் வைத்திருக்கிறார். சேனைகளோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அநேகமாயிரம் தூதகணங்கள், பரிசுத்தவான்கள், நீதி உள்ளவர்கள், உத்தமர்கள், தன்னுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள் இவர்களோடு இருக்கிறார். அவர் தனித்து இருந்த போதிலும் கூட எப்படி இருக்கிறாராம்? சேனை திரளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர். இல்லை நான் தான் இருக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் தனித்துப்பட்டவர் அல்ல. அவர் ஒமேகாவா இருக்கிறார், அல்பாவா இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருந்து போதிலும் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொன்னார். அவர் தனிப்பட்டவராக இருந்தது அது அவருக்கு பிரியமல்ல. அனைவரோடும் சூழ்ந்து வாழ்கிறதான், மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்வதுதான் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. பத்திரா இதைத்தான் அவர் சொல்றார். வைராக்கியம் கொண்டிருக்கிறார், வைராக்கியம் கொண்டிருக்கிறார் தன் பிள்ளைகளை அணைப்பதற்கு. சத்திய நகரம் என்று, நீதிபுரம் என்று பெயர் பெறுவார். தன்னுடைய பிள்ளைகளுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. அங்கே என்ன இருக்குமா? நீதி இருக்கும். அதான் நீதிபுரம். பேர் வச்சுக்கிறது இல்லை ஊருக்குள்ளார. நீ வாழுகின்ற வாழ்க்கையில் புறப்படுகின்ற நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் இதயத்திற்குள்ளிருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தை நீதிபுரம். நீ அந்த உள்ளத்தில் என்ன இருக்குதா? நீதியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. அதற்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறார் தேவனை பாதுகாப்பதற்காக. ஆண்டவருடைய நாமம் நம்மை பாதுகாப்பது. நான் கடந்த காலங்களிலேயே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? பிதா எதை விரும்புகிறார்? உன்னிடத்திலே பிதா எதை விரும்புகிறார் சொல்லுங்க. பரிசுத்தத்தை விரும்புகிறாரா? நீ அந்த கூட்டத்தில் இல்லை, விட்டுரு. அடுத்து நீ நான் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அவருடைய சித்தம் என்ன? நான் தான் நீ இல்லைன்னு சொல்லிட்டுனால விட்டுரு. அந்த புதன்கிழமை நடத்தின கூட்டத்தில் நான் பேசி இருக்கிற வார்த்தையில் கேட்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிறவங்கிட்ட கேட்கிறேன். தேவன் எதை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அல்ல. அடுத்தது மனத்தாழ்மை. அதுவும் அல்ல. அடுத்தது இல்லை. அதைத்தான் சொல்றேன். கேட்கிற போது இருதயத்தில் ஒவ்வொன்றா உண்டையில் ஓட்டு வைக்கணும். இது நமக்கு இல்லை, இதை நாம் போட்டு வைக்கணும். நான் சொல்றேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் கவலையற்று இருக்க வேண்டும், நீங்கள் வேதனையற்று இருக்க வேண்டும், துக்கமற்று இருக்க வேண்டும், துயரற்று நிற்க வேண்டும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை உம்மிடத்தில் மறுபடியும் ஒரு புதுப்பிப்பதற்காக கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதையே அவர் உம்மிடத்திலே சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். இந்த உலகத்தை நினைத்து 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 துக்கப்பட்டு பட்டு வேதனைப்பட்டு பட்டு கஷ்டத்திலே உருண்ட வாழுகின்ற நீங்கள் எல்லோரும் அந்த பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து விடுத்துவிட்டு நீங்கள் அதை எல்லாம் விட்டு நீங்கி இளைப்பார், சந்தோஷமாயிருங்கள். இதைத்தான் உலகத்திலே தேவன் அவதரித்து இந்த இடத்துல வந்து 3.5 ஆண்டிலே இந்த முட்டாள் உலகத்தோடு வாழ்ந்துவிட்டு முடிச்சு கட்டி அனுப்பிச்சுட்டான் இல்லையா? நாம் கெட்டிக்கார். ஏன்னா பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டி பிழைக்கிறவங்க, அதனால இது வரைக்கும் பிழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவரு அப்படியல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் அவதரித்து 3.5 ஆண்டிலே முடித்து கட்டி அனுப்பிவிட்டார். உண்மை உள்ளவர்களுக்கு பூலோகில் இடமில்லை. ஆனால் அவர் உரைத்த வாக்குகள் உண்டு, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் தான், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் உலகத்தின் வாழ்விலே கஷ்டத்தில் துக்கத்தில் எல்லாவற்றிலுமே பிரசங்கி சொல்லுகிறான், வாழ ஒரு காலம் உண்டு, தாழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, துக்கப்பட ஒரு காலம் உண்டு, துதிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாம் வந்து போகக்கூடியது. அந்த ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ நாம் சந்தோஷத்தின் ஸ்டேஷனில் இருக்கிறோம்.
அடுத்து துக்கத்தினுடைய ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். ஆகவே நீ எந்த ஸ்டேஜில் இருக்கிறியோ அந்த ஸ்டேஜ் மாறும் ஸ்டேஜ். அதிலே மாறாத தேவனாகிய கர்த்தரை தன் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். எல்லாம் மாறும். துக்கம் உண்டு, மாறும். துயரம் உண்டு, மாறும். கஷ்டம் உண்டு, மாறும். இதோ வேதனை உண்டு, மாறும். எல்லாமே மாறும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதை நீங்கள் ஆண்டவருக்கு பிதாவுக்கு கொடுப்பீர்களா? பிதாவுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் சொல்லுங்க. துதிக்கணும். இப்பதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம், தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் துக்கமாயிருக்காதீர்கள், துயர்படாதீர்கள். எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஆகவே துக்கம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு, சஞ்சலம் உண்டு என்று சொல்லி எல்லாம் கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். இதிலே நீ எப்படி விளங்குகிறாய் என்று தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே போகலாம். பொன்னோடும் பொருளோடும் உம்மை தேடி வரவில்லை, பொய்யான மனிதரின் கூட்டமுடன் வரவில்லை. பொன்னோடும் பொருளோடும் உம்மை தேடி வரவில்லை, பொய்யான கூட்டமுடன் உம்மை தேடி வரவில்லை. நல்லாயன் இயேசுவை நாளுமே தேடியே, நல்லாயன் இயேசுவை நாளுமே தேடியே, நாயகன் பாதந்தனை நன்றியுடன் பாடியே, நாயகன் பாதந்தனை நன்றியுடன் பாடியே. கர்த்தரை துதிப்பதென்றி வேறொரு வேலை இல்லை, கர்த்தாவே உமக்கு துதி கொண்டு வருவேன், கர்த்தாவே உமக்கு துதி கொண்டு வருவேன். மலர்ந்திட்டால் உதிர்ந்திடும் மல்லிகை பூவல்ல, நீங்காத உந்தனின் தழும்புகள் நாங்கள் ஐயா. மலர்ந்திட்டால் உதிர்ந்திடும் மல்லிகை பூவல்ல, நீங்காத உந்தனின் தழும்புகள் நாங்கள் ஐயா. வெளிப்படும் காலங்களில் வெள்ளோடை கொண்டு, வெளிப்படும் காலங்களில் வெள்ளோடன் கொண்டு துதிப்பாடி வருவேன். தூயாதி தூயாரே துதிப்பா. உங்களுக்கு கண்கள்